75வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். குடியரசு தின விழா ஆண்டுதோறும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலை அருகே கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். ஆனால் இந்த பகுதியில் தற்போது மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த ஆண்டு 75வது குடியரசு தின விழா உழைப்பாளர் சிலை அருகில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அப்போது வானில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராணுவ படைப்பிரிவு, கடற்படை பிரிவு, வான்படை பிரிவினர் அணி உள்ளிட்டோர் அணிவகுத்து வந்து ஆளுநருக்கு வணக்கம் செலுத்தினர். அப்போது கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் சிறிய வடிவம், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானம் உள்ளிட்டவை அணிவகுத்து கொண்டு வரப்பட்டன. வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் Flight Lieutenant Meghna Balla அவர்கள் afraid of obstacles is a ruler's greatest. Followed by, we will display the majestic Ajaya Tank T-72. தொடர்ந்து மேடைக்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி ராணுவ படைப்பிரிவு, கடற்படை, ராணுவம், விமானப்படை, CISF, CRPF, தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவு, தமிழ்நாடு பேரிடர் நிவாரணப் படை, கடலோர பாதுகாப்பு குழு, ஊர்காவல் படை உட்பட 41 படைப்பிரிவுகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கடலோர காவல் படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் K.S. தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The CRPF band contingent is led by Inspector S. Johnny. தொடர்ந்து CISF படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். Now we have the CISF contingent led by Assistant Commandant Brajesh Kumar Yadav. தொடர்ந்து RPF படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு P. ராஜையா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner, Personnel Superintendent of Police, Shana Ilyas IPS. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு SPN கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Police Bagpiper contingent is led by Sub Inspector SPN Kannan. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. ராணிமேரி கல்லூரி, ஸ்டெல்லா மேரிஸ், சோகோ இகேதா கல்லூரிகளின் நடனங்கள் அரங்கேறின. அதேபோல் சென்னையில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா, லூர்த் மேரி, வள்ளியம்மாள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் நடன நிகழ்ச்சி கண்களை கவர்ந்தன. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல்.
தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் ஒடிசாவின் சம்பல்புரி நடனம், கர்நாடக பழங்குடியினரின் சித்தி நடனம், மணிப்பூரின் லாய் ஹரோபா நடனம் மற்றும் மதுரையை சேர்ந்த குழுவினர் கைசிலம்பாட்டம், கரகாட்டம், மையாண்டி மேளம், பறை இசை ஆகிய நிகழ்ச்சிகள் அங்கு கூடியிருந்தவர்களை உற்சாகப்படுத்தின. Ram Rama, Gula ye, so Gula ye, another Gula ye, another Chicina, 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 Army Sagale, Adivasi, Jangalam Sogam, Army Sagale, Adivasi, Karagaman. தொடர்ந்து அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. மங்கள இசையுடன் செய்தி, மக்கள் தொடர்புத்துறை அலங்கார ஊர்தி உள்ளிட்ட 22 துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக சென்றன. எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதோடு வண்ண பலூன்களையும் வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். தொடர்ந்து மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 104 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து 83 பயனாளிகளுக்கு 29 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சலில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் சிறப்பான அணிவகுப்பை ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கமாண்டோ படையினரின் வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பின் 32 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்ற பின் 1,38,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் கோ லட்சுமிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பின் 1,65,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து தூத்துக்குடி மழை வெள்ளத்தின் போது சிறப்பாக பணிபுரிந்த 79 காவல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவில் ஆட்சியர் தீபக் ஜேக்கப் பங்கேற்ற தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்ற பின் 3.7 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் சங்கீதா தேசிய கொடியை ஏற்றினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பின் 2.76 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 77 காவலர்களுக்கு தமிழக அரசின் பதக்கங்களையும் 50க்கும் மேற்பட்டோருக்கு சிறந்த பணிகளுக்கான விருதுகளையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் வெள்ளத்தின் போது சிறப்பாக பணியாற்றிய 510 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் ஆட்சியர் ஸ்ரீதர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கொஞ்சம்